ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றிய ஒரு பதிவு. சுக்கிர பயிற்சி பலன்கள் ஏன் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, சார் சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க, ஆனால் இது வந்து ஒரு ட்ரெண்டாக ஏன்னா வீடியோஸ் போடுறீங்களா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் சுகங்கள் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, குதூகலம் வேணுமா அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுது ஒடிஞ்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, சுக்கிரன் வந்து அவருக்கு வீக்காக இருப்பார். சில பேருக்கு நட்பு வட்டமே இருக்காது, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இஃப் யூஆர் அன் இன்ட்ரோவர்ட், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லைன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரோவர்ட், சில பேர் பார்த்தீங்கன்னா அது இந்த டிவிலெலாம் வரக்கூடிய விஜேஸ், அவங்க ஜாதகத்தில் மீடியாவில் இருக்கிற எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பாருங்கள் சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார். நீச்ச பங்கமாக இருக்கணும், நல்ல நட்பு வீட்டில் இருக்கணும், உச்சமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மட்டும்தான் இந்த மீடியாவில் ஜொலிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திரு சிவகார்த்திகேயன், அவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கணும், இல்லாட்டி உச்சமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில், இப்போது சில பேர்த்துக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் இருந்தது, அந்த பேக்ரவுண்டையும் தாண்டி அவங்களால ஒரு அளவுக்கு மேலே வளர முடியல. ஆனால் இவர் வளர்ந்துருக்காருன்னா அவருக்கு மட்டும் திறமை மட்டும் இல்லைங்க, அவருடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணினதுனால தான். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். அதே சமயம் அந்த சுக்கிரன் வந்து அது வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி, இந்த பக்கம் விழுந்தால் நல்லது, அந்த பக்கம் விழுந்தால் அதில் பாதாளம். என்னென்னா, இந்த எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் அல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் சிக்க வைக்கிறதுக்கு சுக்கிரன் தான் காரணம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து களத்திர காரகன்னு சொல்லுவாங்க, திருமணத்திற்கு காரகன். அதே சமயம் நம்ம யார் கூட பழகிறோம், யார் கூட நட்பாக இருப்போம், தவறான தொடர்புகள் வருமா, நட்பு ரீதியாக நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுமான்னு சொல்கிறதெல்லாம் எல்லாம் இந்த சுக்கிரனை வச்சு தான். இந்த சுக்கிரனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், நவ கிரகங்கள்லேயே உயிரை இறந்து போனவர்களின் உயிரை திரும்ப கொண்டு வரக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் மட்டும்தான். குரு பகவானுக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் குரு பகவானுடைய மருமகன் தான் இந்த சுக்கிரன். சிவபெருமானுக்கு நெருங்கிய தோழமையாக இருந்த சுக்கிரனுக்கு அந்த சஞ்சீவனி மந்திரத்தை சிவபெருமானே உபதேசித்து கொடுத்ததுனால தான் சுக்கிரன் நல்லா இருந்தார்னா, அதனால தான் அவர் களத்திரக்காரகன்னு சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் தான் பெண்களுடைய வாழ்க்கை துணையன், அதாவது கணவருடைய ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தான். பொதுவாக ஆயுள்காரகன்னா சனி, ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கணவன் நல்லா இருக்கணும்னா சுக்கிரனுக்கு உண்டான பூஜை பண்ணாலே கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நட்பு, திருமண உறவு, ரகசிய உறவு, தவறான தொடர்புகள், இந்த இல்லீகல் அஃபேர், இப்போ நிறைய பேப்பரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இந்த இல்லீகல் அஃபேர் தான் வந்துட்டுருக்கு. அந்த இல்லீகல் அஃபேர்லாம் யாரால் ஏற்படுதுன்னா இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் தவறான இடத்துல இருந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தவறான நட்புகள் மூலமாக அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நட்பு ஏற்படுறதே இந்த சுக்கிரனால தான். ஸோ சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் எதிர்பாலின நட்பு அமையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, வசதி வாய்ப்புகள், கையில் மொபைல் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் இருக்கணும், சாம்சங் ஃபோன் இருக்கணும், ரெண்டும் மாற்றி பேசணும், வீடு ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி, இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் கோச்சாரத்தில் சில இடங்களில் இருந்தால் நன்மைகளை ஏற்படுத்துவார், சில இடங்களில் இருந்தால் அவமானத்தை ஏற்படுத்துவார். அவமானப்படுத்தும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து லக்னத்திலிருந்து 6, 7 மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் ஏற்படும். அதுவும் 6ஆம் இடத்துல இருந்தால் செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி தப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் பேரில் குற்றச்சாட்டு பதிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு இப்போ சனியும் செவ்வாயும் இப்போ சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்காங்க வரக்கூடிய அடுத்த ஒரு 2-3 மாதத்தில். அதனால் பொதுமக்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தவறான நட்புகளை தவிர்ப்பது, முயற்சி எடுப்பது நல்லது. இந்த களத்திரக்காரகன் சுக்கிரன் இந்த மாதம் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஏற்படுகின்றது. சுக்கிரன் வந்து மேஷ ராசியில் இருக்கார், மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு.
ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த கிரகங்கள் ஆட்சி பலம் பெறும்பொழுது சுப பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அந்த 6, 7, 10 இடங்களில் இருக்கக்கூடாது. ஸோ யாராருக்கு நல்லபடியாக பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுடைய ராசிக்கு பலன்களை தெரிந்து கொண்டு சுக்கிர பயிற்சியை ஏற்படுத்தி கொண்டு, குறிப்பாக டைவர்ஸ் ஆகுமா, கணவன் என்னை விட்டு போவாரா, மனைவி என்னை விட்டு போவாங்களா, இல்லை திரும்பி என் கூட வந்து சேருவாங்களாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நற்பலன்களை தந்து சந்தோஷத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வராரு, ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வராரு. உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருந்த வியாதிகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கடன் ஜாஸ்தியாகும், ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும். அதுவும் பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை ஏற்படுறதுக்கும் ஆண்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இத்தனை நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சனியின் பார்வையில் சுக்கிரன் வர்றதுனால இத்தனை நாளாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், என்னோடய மாப்பிள்ளைக்கு வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது. சார், என்னோடய மாட்டு பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, அவளுக்கு வந்து யுட்ரஸில் சிஸ்ட் இருக்குது. இப்போ அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா உங்கள் வம்சவிருத்தி வரணுமே. உங்களுக்கு வம்சவிருத்தி வரணும்னா உங்களுடைய மாட்டுப்பெண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகணும். இது உங்களுக்கும் அது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது உங்களுடைய வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. உங்களுக்கு குழந்தை பாக்கியம், உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தை பாக்கியம், உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தைக்கு குழந்தை பாக்கியம், 4வது தலைமுறை ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு 80 வயசு தாண்டி இருந்தா ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய குறைபாடு இருக்குங்க, ஆனால் மருத்துவ ரீதியாக செயல்பாடுகள் மூலமாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்களின் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த ஸ்திர சொத்துக்களின் மூலமாக வரக்கூடிய கடனை வைத்து உங்களுடைய மற்ற கடன்லாம், இந்த பால்காரன் கடன், இந்த மளிகை கடைக்காரங்களை இதெல்லாம் அடைக்கலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஸோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமையிறது. தனுசு ராசிக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். பாதகாதிபதி கெட்டவன் சுக்கிரன், 11ஆம் வீட்டு அதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டு சனியால் பார்க்கப்பட்டு கெட்டு போகிறாரு. பொதுவாக சனி பார்வையில் குரு வந்தாலே கெட்டு போகும்போது சுக்கிரன் கெடமாட்டாரா? சுக்கிரனும் கெட்டு போகிறாரு, ஆனால் உங்களுக்கு அது நல்லதை பண்ணுறாரு. இப்போ இது உடனே கேட்டால் சிம்மராசிக்கு கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அவருக்கு வேறு விதமான நல்ல பலன்களை ஏற்படுத்துவார். உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து வீடு வாங்கணும், இல்லை நீங்கள் வந்து ஃபாரின் போகணும், நீங்கள் வந்து தொழிலுக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் கடன் உதவி கிடைக்கும். நீங்கள் கேட்காத இடத்துலேருந்து கிடைக்கும். நீங்கள் எப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஷெட்டகர், அதாவது ஷெட்டகர்னா சகலக்கிட்ட கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார்? தம்பி, இதெல்லாம் வச்சுக்காத, கடன்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணாத, வேலையைப்பார், போ 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 வேலையைப்பார் போயா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ அவரே வருவார், தம்பி என்கிட்ட பணம் இருக்குது, நீ கேட்டிய, என்னால் முடியும் உனக்கு ஹெல்ப் பண்ண, ஆனால் எனக்கு வட்டி மட்டும் கொடுத்துரு, எனக்கு அதுதான் வச்சு நான் வருமானத்தை சமாளிக்கணும், ஏன்னா நானும் முதல் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவார். ஸோ இந்த உதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தனுசு ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் 6ஆம் இடத்துக்கு போனால் கெட்ட பேர் வரும்னு சொன்னீங்களே, ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும்னு சொன்னீங்களே, எதிர்ப்புகள் வலுக்குன்னு சொன்னீங்களே, கடன் பிரச்சனைகள் வரும்னு இதெல்லாம் மாற்றுறதே சனி தான். ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வராரு. சுக்கிரன் கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம், பாதகாதிபதி சனி பார்வையில் கெட்டு போகிறதுனால ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவனை கெடுக்கிறான். ஸோ இன்னொரு வில்லனை கெடுக்கிறான். உங்களுக்கு நல்லதுங்க, நீங்கள் ஹீரோங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு மாதம் 27 நாள் ஹீரோவாக வலம் வரக்கூடிய மாதமாக இருக்குது. ஹீரோயினாக வலம் வரக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், மேல் படிப்புக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற மாதமாகவும் அமைந்திடும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வயது முதிர்ந்த அண்ணன் அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. உங்கள் வீட்டில் பெரியப்பா யாராவது இருந்தாருன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. பெரியப்பாவோ பெரியமாவோ, அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இல்லை உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிறதோ உதவி பண்ணுறதோ செய்கிறதன் மூலமாக, குலதெய்வ வழிபாடு செய்கிறதன் மூலமாக, அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க. உங்கள் கார்லேயோ டூ வீலர்லேயோ ஆட்டோலேயோ வச்சு கூட்டிகிட்டு போங்க. இதை செய்கிறதுனால அவங்க மனசு சந்தோஷப்பட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஸோ குலதெய்வ வழிபாடும் மூத்தோர் வழிபாடும் உங்களுக்கு இந்த மாதம் துணையாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலனானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரு, உங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்குது, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா, அதுவும் இந்த வருஷம் 2025 நிறைய பேர்த்துக்கு வந்து தவறான தொடர்பால் அவமானம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் ஏற்படுமா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருப்போமா அப்படிங்கிற மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் நேரடி தொலைபேசி எண்ணும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியானது அனைத்து விதமான இளம் வயது ஆண் பெண்களுக்கும் திருமண யோகத்தையும், திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்குள் அந்யோன்ய யோகத்தையும் ஏற்படுத்தி, வயதானவர்களுக்கு 50 வயசுக்கு மேலே இப்போ நிறைய பேருக்கு வந்து தனிமையில் வாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனால் அவமானம் வரக்கூடாது. அதே சமயம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கணும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் தர வேண்டும், அனைத்து விதமான அந்யோன்யத்தையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார பந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.